மூன்றும் மும்முதலே சொல்லுங்கோ. எல்லாரும் இதை எளிமையாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ பொழுதுபோக்குக்காக எவனோ ஒருத்தன் கற்றுக்கிட்டு நமக்கு என்னென்னு போய்விடாதீர்கள். தேவைப்படும் பொழுது நமக்கு கிடைக்குமா என்று யோசனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்திருந்தால் இதை எல்லோருக்கும் சொல்லுங்களேன். மூன்றும் மும்மதலே மூலத்து முக்கண்ணென மூன்றில் முறமுறவே முறம் அ க உ க ம க மூ க குறள் அக உக மக மாமுனிகள் தான் ஏகதர் விதிதர் திரிதர். இப்படி மூன்று மகரிஷிகள் மேலே கூறிய அரிய பீஜ சக்தியை கொண்ட இந்த துதியை ஓதி கிரிவலம் வழிபாடுகளை நீங்கள் ஆற்றிடுக. அப்படி செய்யும் பொழுது ஒரே கிரிவலத்தில் பல கோடி மடங்கு உங்களுக்கு சக்திகள் கிடைக்கும். கை கால்களிலே மருதாணி இட்டு கொண்டு செல்லுங்கள். கணக்கில் அதி அற்புதமான நுண்ணறிவும் மேன்மையும் ஏற்படும். மனன சக்தி, மனப்பாட சக்தி, ஞாபக சக்தி விருத்தி அடையும். இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி குறைந்து வருவது வேதனைக்குரியது. காரணம் நவீன செல்போன், கம்ப்யூட்டர், விளையாட்டு, கேம்ஸ். தோஷங்கள் நீங்கி உடல் தூய்மை அடைய உதவும் வழிமுறைகளை பற்றி பார்ப்போம். கால் ரேகைகளை தூய்மையாக்கும் ஆலய பிரதட்சணம். கைரேகைகளை பார்த்து பலன் என்ன என்று கேட்போம். கைரேகை நிபுணர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கால் ரேகைகளை யாராவது பார்த்தார்களா? பார்ப்பார்கள், நுண்ணறிவில் உள்ளவர்கள். அதை பற்றி விளக்கம் வேண்டாம். இப்படி சாலையில் நடக்கையில், வாகனத்தில் செல்கையில் பாதத்தடியில் சேரும் தோஷ கழிவுகள், மலக்கழிவுகளை மிதித்தல், பிணப்பு, பிரேதங்கள் இறந்ததுக்கு பிறகு பூக்களை தெருவில் கொட்டி கொண்டு செல்கின்றார்கள். அது தவறு. அப்படிப்பட்ட பூவை மிதித்தல் அது உச்சந்தலைக்கும் வீட்டிற்கும் கால் ரேகைகள் வழியாக அப்படியே சென்றுவிடும். அது வந்தால் அந்த வீடே அவ்வளவுதான். என்ன பண்ணுறோம்? பிணதோஷம் இது. நல்ல வீடும் கெட்டுவிட்டது. அப்படிதான் பதவி இழந்தவர்கள் இப்படி பூமாலைகளை தவறான இடத்தில் வாங்கி அவர்களுக்கு தலைவனுக்கு மாலை போடுகின்றேன் என்கின்ற ஒரு அதிசய விழாவும் நடந்தது. அதை பற்றி நாம் பலமுறை சொன்னோம். என்றும் பூமாலை போட விடாதீர்கள். அதில் பல இரகசிய ஏவல்களை வைப்பார்கள். அப்படிப்பட்ட பூமாலைகள் தேவையில்லை. அந்த போல உங்களுக்கு மாலைகள் வேண்டுமென்றால் ஆலயத்தில் இடப்பட்ட மாலைகளே பொது மாப்பிள்ளை மருமகளுக்கு போடலாம், மன தம்பதிகளுக்கு போடலாம். இப்படி ஆலய அடிப்பிரதர்சனம் அதற்கு உச்சந்தலைக்கும் வீட்டிற்கும் இப்படி கால்ரேகை வழியாக இந்த சாபங்கள் அடைகின்றது. இவற்றுக்கு நல்ல நிவர்த்தி தருவதே தீர்த்த நீராடல், ஆலய அடிப்பிரதர்சனம், இவைகளெல்லாம் உதவும். இவ்வாறாக உத்தம சக்திகளும் நல்லதும் நல்லன அல்லாதும் கால்ரேகைகள் வழியாக தினமுமே உடல் பகுதிகளை அடைகின்றது. இப்படி உடலில் மனதில் சேர்ந்த இப்படிப்பட்ட தீயவனவற்றை அவ்வப்போது அகற்றிட கோவிலில் அடிக்கடி அடிப்பிரதர்சன வழிபாடுகளை பூமிய சக்தி நாளான செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆயுள் தீர்க்க சக்திகளான சனிக்கிழமையிலும், அதாவது இன்றும் மேற்கொண்டு வருவது மிக நல்லது. பாதரேகைகள் மூலம் உள்ளே செல்லும் கழிவு தோஷங்களையும் உலகியல் தீய கூறுகளையும் சுத்திகரிக்கும் முக்கியமான ஆன்ம சாதனம் ஆலய அடிப்பிரதர்சன வழிபாடு மட்டுமே. இப்படி எங்கும் கிட்டாத திருத்தளி பாசுரம் உதடுகளை ஒட்டாமல், ஒன்றோடு ஒன்று சேராமல் சொல்லும் ஒலிக்கும் நத்தளி திரு அட்சர பாசுர சக்திகள் நிறைந்தது நந்தளி என்று சொல்வோம். நத்தளி என்பது உதடுகள் ஒட்டாது ஒலிக்கும் யோகாட்சர சக்திகள் நிறைந்த அட்சர தொகுப்பாகும். இப்படிப்பட்ட அட்சர சக்தி பாடல்கள் மிகவும் அருள் செறிந்தவை, அருள் மிகவும் கொட்டி கொடுந்தவை, மரண பயத்தை போக்க வல்லவை. ஆபத்து காலத்திலும் இருளிலோ தனித்து இருக்கையிலோ வெளிநாட்டில் வெளி ஊரில் இருக்கையிலோ இனம் புரியாத பய உணர்வு ஏற்படுகையில் இதை ஜெபித்து வந்தால் நல்ல மனோதைரியம் உண்டாகும். பல்வகை மிருத்யு தோஷங்களை களைய வல்ல சக்தி வாய்ந்த திருக்களி பாசுரம் இது. என்னவென்று பாருங்கள். நந்த சுடராகி நானிலத்தில் காத்தருள அத்தன் அருட்சுடரன் ஆழாழி கொண்ட துறை கொத்து சுரி குட்டாங்கி கூடல் அரிநாதா சித்தாய் செறிந்தருள கா என்று சொல்லுங்கள்.
நந்த சுடராகி நான் இல்லத்தில் காத்தருள அத்தன் அருச்சுடரான் ஆழாழி கொண்டதுரை கொத்து சுழி கூட்டாங்கே கூடல் அரிநாதாம் சித்தாய் செறிந்தருளக்கா. இது உதடுகள் ஒன்றாடோ ஒன்று சேராமல் ஒலிக்கும் சக்தி வாய்ந்த அக்ஷரங்கள். அப்படி இது பட்ட சக்தி நிறைந்த திருமால் திருத்தளி பாசுரங்களில் ஒன்று. இதை சொல்லி பாருங்கள். ஆயுள் குறைவு நிவர்த்தி. எல்லோருக்கும் அல்பாயுசு என்று சொல்கிறோமே, அப்படி ஆயுள் குறைவு வரும்பொழுது ஜாதகத்திலோ யாரோ சொன்னார்கள், பயப்படவே வேண்டாம், அதற்கு நிவர்த்தி எள்ளில் விளைகின்ற நல்லெண்ணெயை கொண்டு 8/24 என்பதால் 8 மடங்காக தீபங்களை ஏற்றி வழிபடுவதும் ஆயுள் பங்கத்திற்கு நல்ல நிவர்த்தி தரும். நிலங்களில் வளரும் எள் செடிகளையும் அறுவடை செய்த எள் செடிகளையும் கரிநாளிலும் சனிக்கிழமைகளும் தரிசிப்பது கண்களுக்கு தீர்க்க தரிசனத்தை தரும். இப்படி எள் செடி விளைகின்ற இடத்தை நன்றாக பாருங்கள். இதை என்னைக்கெல்லாம் பார்க்கணும்? சனிக்கிழமை பாருங்கோ, கரிநாளெல்லாம் பாருங்கள். நாங்கள் அவ்வளோ தூரம் போக முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி விடுவாங்க, சொல்லும் போதே எங்களால் முடியாது. அது அப்படித்தான் நடக்கும். இப்படி தரிசிப்பதற்கு நல்ல கண்களுக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கும் எள் செடிகளை விலைக்கு வாங்கி புல் வாழை இலைகளுடன் பசு காளைக்கு யானைகளுக்கு உணவாக அளிப்பது மிக சிறப்பான சனீஸ்வர வழிபாடாகும். இதை இதுவரை யாருமே சொல்லவில்லையே என்று நினைப்பீர்கள், சொல்லிவிட்டோம். சனீஸ்வர சக்தி நாட்களிலே இன்று சனிக்கிழமை, அஷ்டமி, மகம், இப்படி சனீஸ்வர சக்தி நாள் வருகின்றது. ஏழைகளுக்கு புது ஜாடியில் பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும். நல்லெண்ணெயை ஊட்டி தானம் அளித்தலும் சந்ததியாய் வரும் குற்றங்களை தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கான நல்ல பரிகாரங்களை பெறலாம். இப்படி உதி என்னும் அணையா அக்னி என்ன? மகாராஷ்டிராவில் ஷிர்டி ஸ்தலத்தில் ஸ்ரீ சாய்பாபா ஜீவாலயம் மற்றும் மயிலாப்பூர் ஷிர்டி பாபா ஆலயத்திலும் நெடுங்காலமாய் உதி என்னும் அக்னி குண்டம் பராமரிக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு வருகின்றது. அடிக்கடி இந்த அக்னிகளை நீங்கள் தரிசனம் செய்யுங்கள். அப்படி செய்து வந்தால் குழந்தைகளுக்கு அந்த குழந்தையும் தரிசிக்க செய்ய வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட தரிசனம் குழந்தைகளுக்கு நெடுங்கால அக்னி தரிசனம் முக்கியமானது. இதனால் பல கொடிய தோஷங்கள் கரைந்து நன்மை தரும். பகைமை எண்ணங்கள் நீங்குவதற்கு உள்ள வழிமுறைகள் ஆதித்யாத்ம அதிமலை தெய்வ அம்பிகையாம் தம்புராட்டி அம்மன் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலமாகிய மூன்றையும் கால யோக இழைகளுக்கான பரிணாமத்தோடு மிருகிமுத்திரை பாவன சக்தியாயும் அருளும் உத்தம தேவி இந்த தம்புராட்டி அம்மன். இப்படி மனிதனுடைய விரல்களில் கட்டை விரல், சுக்கிர விரல், சுண்டு விரல், புத கிரகம், ஆள்காட்டி விரல், சூரிய கிரகம் என வழங்கப்படும். நடு 2 விரல்களை சின்மய முத்திரை போல் இந்த 2 விரல் நடுவிலும் பதித்து புத விரல் குரு விரலை நன்கு விரித்து அமைவதே மிருகி முத்திரை. இந்த மிருகி முத்திரையை முறையாக பயின்று வந்தாக்க குருவருளை திரண்ட திருவருள் தானாகவே வந்து சேரும். அப்படிப்பட்ட நமக்கு திருவருளாக திரட்டி தரும் சக்தி வாய்ந்தது இந்த மிருகிமுத்திரை. இந்த மிருகிமுத்திரையை தவறும் முதலில் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், எல்லை தெய்வத்தை வழிபட்டு பிறகு தம்புராட்டி அம்மனை மானசீகமாக தரிசித்து உங்கள் ஊரில் உள்ள அல்லது அருகில் உள்ள சுயம்பு மூர்த்தியை தரிசிப்பது மனதை அப்படியே பண்படுத்தி உழுது சுத்தமாக்கி மிக மிக விசேஷமாக அதுவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் வழிபாடு ஆகும். இந்த மிருகிமுத்திரையில் விளக்கங்கள் மேலும் அறிய நமது ஆசிரமத்தில் ஸ்ரீ காயத்ரி தபஸ் என்கின்ற 4ஆம் பாகத்தை வாங்கி படியுங்கள். அப்படி 3ஆவதாக சுரைக்காய் கூட்டுச்சோறு அன்னதானத்துடன் தம்புராட்டி அம்மனை தொடர்ந்து யார் ஒருத்தர் வழிபட்டு வந்தாலும் பொறாமை, பகைமை, குரோத விரோத தோஷங்களால் வாடும் குடும்பங்களுக்கு ஒரு நல்ல வழி உடனே கிடைக்கும். தொடர்ந்து செய்யும் பொழுது அளவற்ற சந்தோஷம் கிடைக்கும். எப்படி இசையை அறிந்து கொள்ளணும்? ஒவ்வொருவரும் ஒரு இசைக்கருவியேனும் தம் வாழ்நாளில் பயின்று வர வேண்டும். கண்டிப்பாக ஏதோ ஒரு இசைக்கருவியை வைத்துக்கொள்ளுங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் என்பதை ஒரு சங்கல்ப வைராக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். இசைக்கருவிக்கு மூச்சு இனிய நாதமே. அதனுடைய மூச்சு என்ன? இனிய நாதமே. பழமரம் போல் பிறருக்கு பயன் தரும் வகையிலே இசை அமைவதால் இசையில் ஈடுபாடு கொண்டால் தானாகவே தியாக உணர்வு உள்ளம், உடல், மனதில் உண்டாகிவிடும். கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் எனும் இறைநாமம் ஓதுதல் தானே முக்திக்கான எளிய மார்க்கம். ஆகவே இது போன்று தம் வாழ்நாளில் ஒவ்வொருவரும்
3 மொழிகளிலேனும் நன்கு தேர்ச்சி பெறல் வேண்டும். இவைகள் எல்லாம் சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அருளியது. மிக விரைவில் உலகமே இதை கொண்டாடி மகிழும். நாமும் அப்படி செல்வோம். ஊருடன் ஒட்டி வாழ வேண்டும். காலத்தின் மாற்றம். கடவுளை நிந்தித்தால், கடவுளை பழித்தால் கடவுளையே காத்திருக்க செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஆளையா நாம் அப்படின்னு சொன்னவர்கள்லாம் இன்று ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் வயது ஏற ஏற தளர்வு அதிகரிக்க அதிகரிக்க தள்ளாடும் நேரம் வரும்பொழுது ஆசை, பேராசை, அந்த பிடிப்பு அதிகரித்து எண்ணற்ற தொந்தரவுகளை கொடுக்கும். அப்போதைக்கு இப்போது சொல்லி வைத்தேன் அடங்கத்தானே என்று இப்பொழுதே நம்ம பார்ப்போம். குறிப்பாக அடுத்த பகுதியிலே வாமனமூர்த்தியாய் திருமால் வழிபட்ட இடத்தை பற்றி பார்ப்போம். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து அருளாளர் அருணாச்சலா.